வணக்கம். நாம இன்னைக்கு சிம்பிளா ஒரு இறால் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 400 கிராம் இறால் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. பூண்டு நிறைய எடுத்துக்குங்க. இஞ்சி எடுத்திருக்கு, லவங்கம் எடுத்திருக்கு, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்திருக்கு. கருவேப்பிலை தவிர மீதி எல்லாத்தையும் நசுக்கிக்கணும். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு மஞ்சப்பொடி, மிளகுப்பொடி, சீரகப்பொடி, மிளகாப்பொடி, தனியாப்பொடி, உப்பு எடுத்திருக்கு. இதை தவிர எண்ணெய் எடுத்துக்குங்க. இப்போ நாம உப்போடு சேர்த்து எடுத்து வச்சிருந்த எல்லா ஸ்பைஸ் பவுடரையும் இறாலில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கிளறி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இறாலை சுத்தம் பண்ணும்போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், கத்தியால் முதுகில் கீறி அதுக்கு நடுவில் சில சமயம் வெள்ளையாகவும் சில சமயம் பிளாக்காகவும் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதை எடுத்துடணும், இல்லைன்னா அது வயிற்றுக்கு நல்லதில்லை. இப்போ நாம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கருவேப்பிலை போட்டுடலாம். எண்ணெய் மேலே தெறிக்காம இருக்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ நாம நசுக்கி வச்சிருந்த இஞ்சி, பூண்டு, சோம்பு இந்த கலவையை நம்ம வடை சட்டியில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கேன், வேணும்னா இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கணும். இப்போ நாம ஊற வச்சிருந்த இறால் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு இந்த இறால் இஞ்சி பூண்டு கலவையோட நல்லா கலக்கிற மாதிரி நாம் கலந்து விடணும். அப்படி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி விட தேவையில்லை, தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கலாம். இறாலே தண்ணி விடும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இறால் தண்ணி விட்டுருக்கு. ஒருவேளை தண்ணி இல்லைன்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கலாம். நிறைய தண்ணி விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டு உப்பு, காரம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மொத்தமாக இறால் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். ஆல்ரெடி 3 நிமிஷம் ஆயிட்டதுனால இப்போ நம்ம மூடி போட்டு மூடி சிம்மில் இன்னொரு 7 நிமிஷத்துக்கு வேக விடலாம். டோட்டலாக 9 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள், இன்னும் கூட தண்ணி இருக்குது. நான் தண்ணியே விடலை. இறால் வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு தண்ணியை வத்த விடணும். நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த இறால் வறுவல் பிளைன் சாம்பார், ரசம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சீக்கிரமாக சுலபமாக செய்யக்கூடிய சிம்பிளான ரெசிபி இது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திடுச்சு. இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.